பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கிராமர் டிஃபிகல்ட்டான இது கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வாங்க பார்ப்போம். சிலபிள் ஃபர்ஸ்ட் சிலபிஃபிகேஷனில் சிலபிள் நினைப்பாங்க. ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் சவுண்ட் யூனிட்ஸாக அதை பிரிக்கிறது. அது எப்படி பிரிப்பாங்க? ஸ்பிளிட்டிங் திஸ் வேர்ட் வித் இட்ஸ் பிச் அண்ட் டோன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்க, என்டர்டைன்மெண்ட்னு. நம்ம சாதாரணமாக என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு விட்டுருவோம். அதே அது கொஞ்சம் பிச் அண்ட் டோனோட நீங்கள் சொல்லி பாருங்களா, அந்த இந்த தூய தமிழ்ல அப்படியே நிறுத்தி பேசுவாங்களா, அந்த மாதிரி நீங்க பிச்சோட அப்படி நிறுத்தி சொல்லி பாருங்களா. என்டர்டைன்மெண்ட். அந்த ஒரு பிச் அண்ட் டோன் வருது பாருங்க, அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம ஒரு சவுண்ட் யூனிட்டையும் அந்த வேர்டை பிரிச்சு எழுதுறது தான் சிலபிள். அந்த ஒரு சவுண்ட் யூனிட்டுக்கு பேர் தான் சிலபிள். அதான் இங்க பாருங்க, ஸ்மால் சவுண்ட் யூனிட் ஃப்ரம் த வேர்ட். அந்த அந்த எந்த பிச் அண்ட் டோன் வந்து பல பிச் அண்ட் டோன்ஸ், அந்த ஒரு டோனு சேர்ந்து தான் ஒரு வேர்டா மாடிஃபை ஆகும். அந்த வேர்டை அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சு ஒரு சின்ன சின்ன யூனிட்டா பிரிக்கிறோம் பாருங்க, அது பேர் தான் சிலபிள். இங்கே பாருங்க, என்டர்டைன்மெண்ட். இது சொல்றதுக்கு ஒரே வார்த்தை மாதிரி இருக்கும், அதே நீங்க பிரிச்சு சொல்லி பாருங்க எங்க அந்த அந்த டோன் வருதுன்னு பாருங்க. என்டர்டைன்மெண்ட். எங்கெல்லாம் அந்த டோன் பிரியுதுன்னு பாருங்க. அந்த பிரியிற டோனை நம்ம தனியா பிரிச்சு எழுதுறோம், அதுக்கு பேர் தான் சிலபிள். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் சிலபிஃபிகேஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து இதோட ரூல்ஸ் பார்ப்போம். எவ்ரி சவுண்ட் யூனிட் வித் வவல், வித் ஆர் வித்அவுட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதான் வவல்னா உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்து AEIOU. ஒவ்வொரு சவுண்ட் யூனிட்டுமே நம்ம என்ன சொன்னா, இந்த வேர்டை நம்ம அந்த பிச் அண்ட் டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பிரிச்சு எழுதுறோம். அந்த பிரிச்சு எழுதுற ஒவ்வொரு பிரிவுக்கும் பேர் தான் சிலபிள். அந்த ஒவ்வொரு சிலபிள் யூனிட்லயும் கன்ஃபார்ம் ஒரு வவல் வந்துடும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, என்டர்டைன்மெண்ட், அதை நம்ம பிடிச்சிருக்குமா, E வவல் சவுண்ட் வந்திருக்கு பாருங்க. இதுல E வந்திருக்கு, இதுல AI வந்திருக்கு, இதுல E வந்திருக்கு. ஒவ்வொரு இதுல கன்ஃபார்மா ஒரு 1 or 2 வவல் சவுண்ட்ஸ் வந்துடும். அப்புறம் கான்சனன்ட் சவுண்ட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம் அப்படின்றாங்க. இதான் ரூல். Y is a semi vowel. Yes sir, semi vowel. அதோட ப்ரொனன்சியேஷன் நீங்க பாருங்க, Y ஓவும் வரும், ஐயும் வரும். உங்களுக்கு புரியுங்க. Y is a semi. எக்ஸாம்பிள் பாருங்க, bypass. இப்போ நீங்க சொல்லலாம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த BY இருக்கு, கான்சனன்ட் மட்டும் தான் சார் இருக்கு, வவல்ஸ் இல்லையா. நான் தான் சொல்றேன், Y is a semi vowel. இதோட சவுண்ட், இந்த Y ஓட சவுண்டை நீங்க சொல்லி பாருங்க, ஐல தான் வந்து முடியும், Y. அதனால இந்த வவல் சவுண்ட் வரதுனால நம்ம இதை பிரிச்சு பைபாஸ், இதை டபுள் சிலபிக்கா எழுதுறோம். அடுத்து எவ்ரி யூனிட் கண்டெய்ன்ஸ் 1 or 2 வவல்ஸ். 1 or 2 ஒரு வவல் தான் இருக்கணும்னு கிடையாது, 1 or 2 வவல்ஸ் கூட இருக்கலாம், ஆர் 1 or 2 கான்சனன்ட் சவுண்ட்ஸ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதுதான் இந்த எக்ஸாம்பிள். மேல என்டர்டைன்மெண்ட் எழுதணும் பாருங்க, ஒன் வவல் தான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ஆனா 2 வவல்ஸ் கூட சில வேர்ட்ஸ்ல வரலாம். இது நானும் உங்களுக்கு சொல்றது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, AI ரெண்டுமே வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் பல ரூல்ஸ் இருக்கு, இதை நம்ம பார்த்து ஈஸியா படிச்சுக்கலாம். இது எவ்ரி யூனிட் கன்சிஸ்ட்ஸ் 1 or 2 vowels or 1 or 2 consonants. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஒரு சில வார்த்தைகள்ல நம்ம தப்பு பண்ணிடுவோம் எக்ஸாம்ல. இப்ப அகோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது மோனோ சிலபிக்கு நினைச்சிட்டு நாம மட்டும் விட்டுருவோம். இதுல சிலபிளே கிடையாது, அகோ ஒரே வார்த்தையா வந்துருதுன்ட்டு. அப்படி கிடையாது. அ கோ. இங்க பாருங்க, 2 உயிரெழுத்து இருக்கு பாருங்க. இது ஒரு உயிரெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து. சொல்லி பார்க்கணும் அந்த இடத்துல என்னென்ன எழுத்து உயிரெழுத்துகள் என்னென்ன வருதுன்னு. கண்டிப்பா 2 இது வருதா, அப்ப சொல்லி பார்ப்போம். அந்த பிச் அண்ட் இன்டோனேஷனா நீங்க சொல்லி பார்த்தாலே சிலபிஃபிகேஷன் தன்னால வந்துடும். கோ, ஈகோ, ஈகோ. பாருங்க, வவல்ஸ் வந்துருச்சு. இந்த செகண்ட் யூனிட்ல ஒரு கான்சனன்ட் வந்துருச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப அடுத்து வந்து இதுல மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், பாலிசிலபிக், டெட்ராசிலபிக்லாம் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். நாம அந்த சிலபிஃபிகேஷன்ல இருக்கிற டைப்ஸையும் பார்ப்போம், இன்னும் ஒரு ஃபேக்டையும் பார்த்துருவோம். அதாவது 2 லெட்டர் ஒரே இதா தனிச்சு வரல, ஒரே இதா வந்து ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுது பாருங்க. காஃபி, 2 கான்சனன்ட் சவுண்ட் ஒன்னா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம கண்ணை மூடி பிரிச்சிடலாம். பட்டர், மேட்டர். அதுவும் பின்னாடி வந்தா அதை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவுல 2 கான்சனன்ட் சவுண்ட், 2 கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஒன்னா சேம் லெட்டர்ஸ் வருது, அதை பிரிக்கலாமா சார்? கண்டிப்பா பிரிக்கலாம். இங்க பாருங்க, காஃபி, காஃபி. அதுவும் நம்ம
வவ்வல் எழுத்து மட்டும் இல்ல, அந்த வவ்வல் சவுண்டை வச்சு தான் இது பண்றோம். மெயின் அந்த வவ்வல் சவுண்டை வச்சு தான் பிரிக்கிறோம். உங்களுக்கு புரியுது இல்ல? கா இ என்ன ப்ரொனன்சியேஷன்? வவ்வல் எழுத்து இருந்தாலும் ப்ரொனன்சியேஷன் அந்த வவ்வல் சவுண்ட் வருது பாருங்க. காஃப் ஆ, இங்க என்ன வருது? இ காஃபி வருது பாருங்க. அதுதான் பட்டர் பட்டர். இங்க என்ன சவுண்ட் வருது? ஆ. இங்க அதேதான் மேட்டர், அதேதான். ஸ்பிளிட்டிங் த சேம் லெட்டர், அந்த நடுவில் வரக்கூடிய அந்த ரெண்டு கான்சனன்ட் லெட்டரையும் பிரிச்சு அதை டைசிலபிக்கா மாத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிலபிகேஷன், இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சிலபிக்ஸ் பிரிக்கிறதுல மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக், அந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்ப பார்ப்போம். மோனோசிலபிக் வேர்ட்ஸ் தான் பிரிக்க முடியாது, ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். பாருங்க, ஆக்ட் ஆக்ட், அவ்வளவுதான். இதை பிரிக்க முடியாது. கோ, ஸ்கூல், கூல், இது எல்லாமே பிரிக்க முடியாது, ஒரே சிலபிள் தான் இருக்கு. புரியுதுங்களா? இதை நம்ம பிரிச்சு எழுதினாலும் அது ஃபேக்ட் தராது, பிரிக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆ, கோ ஓ, அந்த இது அந்த உயிரெழுத்து சவுண்ட், வவல் சவுண்ட் வருது பாருங்க. ஸ்கூல், கூல், நீங்க சொல்லி பார்த்தாலும் தெரியும். அதான் மோனோசிலபிக்னா அதை பிரிக்க முடியாத வார்த்தை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டைசிலபிக், டைசிலபிக்னா என்ன சார்? ரெண்டு சிலபிளா பிரிக்கலாம், ஒரு வார்த்தையா ரெண்டா பிரிச்சு போடலாம். அது பார்ப்போம். ஆல்சோ, அது சொல்லி பாருங்க. ஆல்சோ ரெண்டா பிரியுது பாருங்க. சொல்லும் போது இந்த டோன் வேற வேறையாவது பாருங்க. இத ரெண்டா பிரிச்சுக்கலாம் நம்ம. ஆல் சோ, இங்க என்ன வவல் சவுண்ட் வருது? ஆ, இங்க ஓ. அந்த வவல் சவுண்டை வச்சு நம்ம ஈஸியா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி நம்ம பிரிச்சுக்க முடியும். அடுத்து செல்டம், செல்டம், செல்டம் பாருங்க. இங்க என்ன வருது? ஏ, இங்க ஆ, அந்த சவுண்ட் வருது பாருங்க. செல்டம். டான்கி, டான்கி, அதே ரெண்டா பிரிக்கலாம். சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டான்கி, இங்க ஈ சவுண்ட், இங்க ஆ சவுண்ட். விஸ்டம், 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 இது ரெண்டா பிரிக்கிறோம். இங்க ஈ சவுண்ட், இங்க ஆ சவுண்ட். வவ்வல் சவுண்டை வச்சு நாம சொல்லி பார்த்த அந்த டோன் மட்டும் இல்லாம வவ்வல் சவுண்டை வச்சு நாம ஒரு வார்த்தை ஈஸியா பிரிச்சிட முடியும். சிலிபிகேஷன் அவ்வளவு சிம்பிள்.